ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மாதம் முடிவதற்குள்ளாக பல்வேறு கிரகங்களில் ஏற்படுகின்ற மாற்றம் அப்படிங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. அதிலும் இந்த மார்ச் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவானினுடைய பெயர்ச்சி, புதன் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா சதய நட்சத்திர பெயர்ச்சியை உருவாக்குகிறாரு. அதே போல் ராகு கேதுவால் உருவாகக்கூடிய காலசர்ப்ப யோகமானதும் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் மீன ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா சனியுடன் இணையக்கூடிய சூரிய பகவான் 12 ராசிக்குமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றார். இவ்வாறாக இந்த மாதம் முழுவதுமே பல முக்கிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான், சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, கேது போன்ற கிரகங்களில் ஏற்படுகின்ற இந்த அதிரடியான மாற்றம் மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதிலும் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் உருவாகுகின்ற சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு இழப்புகளையும் அவமானங்களையும் சந்திக்க வாய்ப்பாக அமையும். அப்படிங்கிறதுனால ரொம்பவே உஷாராக இருக்கணுங்க. மேலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரக அமைப்புகள் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துகின்ற அசுப பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாகவும் மனம் ரீதியாகவும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க. மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியினுடைய தொடக்க காலம் அப்படிங்கிறதுனால இந்த சனி பகவானினுடைய அஸ்தமனம் அப்படிங்கிறது பெரும் நிதி இழப்புகளை ஏற்படுத்தக்கூடும். தொழில் மற்றும் அலுவலக பணிகளில் தேக்க நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதோடு குடும்ப உறவுகள்லையும் கசப்பான சூழல்கள் உருவாகலாம். குறிப்பாக காதல் மற்றும் திருமண உறவுகளில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்த நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். இந்த விஷயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் முடிவதற்குள்ளாக நடைபெற வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால இந்த காலம் முழுவதுமே நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த காலத்தில் சற்று கடினமாகவும் உங்களுக்கு சூழ்நிலைகள் தோன்ற ஆரம்பிக்கலாம். அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துறதோடு புதிய முதலீடுகள் மற்றும் கடன் கொடுப்பதையும் இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த நேரம் தேவையற்ற சர்ச்சைகளில் தேவையில்லாத அவமானங்களில் சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. இதன் காரணமாக மன உளைச்சலுக்கு ஆளாகவும் நேரிடலாம். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் தலையிடுவதற்கு முன்பாகவும் எதிரியுமே ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து முடிவெடுப்பது அவசியங்க. துரதிர்ஷ்டவசமான செய்திகள் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால மனதிடத்துடன் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற மனப்பக்குவம் தங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதிலும் சனி பகவான் மீன ராசியில் அஸ்தமனம் ஆகிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே பாதிப்புகளை நீங்கள் அதிகமாக சந்திக்கக்கூடிய ராசிகளில் முதன்மை ராசியாக திகழ்கிறீங்க. அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்து தான் ஆகணும். பணியிடத்தில் மேலதிகாரிகளால் நெருக்கடிகள், கைக்கு வந்த ஒப்பந்தங்கள் நழுவி போகிறது போன்ற சிக்கல்களும் உருவாகலாம். அதே நேரம் பயணங்களின் போது உடல்நல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால மிகுந்த பாதுகாப்பு தேவை. இந்த காலகட்டம் நிதானமான அணுகுமுறையாலும் முறையான திட்டமிடலாலும் ஓரளவுக்கு பாதிப்புகளை உங்களால் குறைத்து கொள்ள முடியும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே நேரம் மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரேவதி நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சில இழப்புகளையும் அவமானங்களையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அதிலும் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் ரேவதி நட்சத்திரத்திற்கு பெயர்ச்சியாவது மேஷராசிக்காரர்களுக்கு சுபமானதாக கருதப்படலைங்க. திடீர் செலவுகள் உங்கள் சேமிப்பை கரைக்கலாம். நிதி சார்ந்த விஷயங்களில் இழப்புகள் ஏற்படலாம். ஆடம்பர பொருட்களுக்கு அதிகமாக செலவு செய்யவும் நேரிடலாம். வீட்டினுடைய வரவு செலவு திட்டங்கள் சீர்குலையலாம். நிதி சார்ந்த முக்கிய முடிவுகளை எடுக்கிறதையும் தற்போதைக்கு ஒத்தி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
இருக்குங்க. அதே நேரம் வேலையில் திடீர் தடைகள் ஏற்படும். நன்றாக போய்கொண்டிருந்த வேலைகள் கடைசி நேரத்தில் வந்து தடைபடவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதிலும் இந்த காலகட்டத்தின் இந்த மார்ச் மாதத்தினுடைய இறுதி வாரம் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு நிலைமை வந்து உங்களுக்கு மாற ஆரம்பிச்சிடுங்க. இந்த நேரத்தில் இறுதி வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான ஒரு பலன்களை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். இந்த நேரத்தில் தங்களுக்கு புதிய வருமான வழிகள் உருவாக ஆரம்பிக்கும். பழைய திட்டங்கள் தற்போது வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். சொத்து வாங்குவதற்கான பல வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் சொத்து சம்பந்தப்பட்ட ஆவணங்களை சரியாக படித்து பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் வாடகை வீட்டில் வசித்து வருபவர்கள் சொந்த வீட்டிற்கு மாற வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஒத்திகை வீட்டிற்கு குடிபெயரலாம். மேலும் சொத்துக்களில் முதலீடு செய்யும் போது கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. தங்களுடைய நிதி நிலைமை ஓரளவுக்கு சீராக ஆரம்பிச்சிடுங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத பல நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெற போகின்றது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் வந்து இந்த காலகட்டத்தில் சில பல விஷயங்களில் வந்து யோகமான பலன்களும் தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகின்றதுங்க. சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களினுடைய இணைவு வந்து திடீர் அதிர்ஷ்டத்தையும் தங்களுக்கு கொடுக்கலாம். அதே நேரம் வேலை மற்றும் தொழில் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் எதிர்பார்த்த நல்ல வெற்றியை தரும். குடும்பத்தினரிடம் மகிழ்ச்சியாக நேரத்தை கழிக்க வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாக செய்யும் அப்படின்னே கூட சொல்லலாம். புதிய முயற்சிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கால தாமதம் ஆனாலும் பெரிய அளவில் அதில் வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இந்த காலத்தில் ஒரு சிறிய சிரமங்களோ இல்லை கால தாமதங்களோ பார்த்தீங்க அப்படின்னா ஏற்படத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால அதை நினச்சி நீங்கள் பெருசாக வருத்தப்பட வேண்டாம். அதே நேரம் ஆரோக்கிய விஷயத்துலையுமே வந்து கொஞ்சம் உஷாராக கவனத்தோடு இருக்க பாருங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் தங்களுக்குண்டான கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் வந்து உயர ஆரம்பித்தாலும் அதை நீங்கள் காதுகளில் வந்து சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து உருவாகலாங்க. அதே நேரம் நிர்வாக திறமை அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் மந்தமான சூழ்நிலையில் இருக்கும். அதே நேரம் சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில கிரகங்களினுடைய அமைப்பு தங்களுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறதுனால ரொம்பவே நீங்கள் உஷாராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் தங்களுக்கு இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் பார்க்கும்போது மூன்றாவது நபரை நீங்கள் நம்பக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து அதிகரிக்கலாம். அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து மூன்றாவது நபரை அணுகுவதோ இல்லை அவங்களுடைய பேச்சை கேட்கிறதோ அப்படிங்கிறத இந்த காலத்தில் முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் பார்த்திங்கன்னா முக்கியமான முதலீடுகளை செய்யாமல் இருக்கிறது நல்லது. இந்த விஷயங்களில் கொஞ்சம் அமைதி காத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் சில காலகட்டம் அதாவது வந்து இந்த மார்ச் முடிவதற்குள்ளாக உங்களுக்கு வந்து எச்சரிக்கையான காலகட்டமாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதிலும் ஆரோக்கிய குறைபாடுகள் பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி தோன்றி மறையலாம். இரத்த அழுத்தம் அதிகரிக்கும். நிறைய விமர்சனங்கள் கிசு அவதூறு ஏற்படலாம். அதே மாதிரி சனி பகவானும் சுக்கிரனும் வந்து உங்களுக்கு ஒன்று சேர வரக்கூடிய பட்சத்தில் மன அழுத்தம் டென்ஷன் அப்படிங்கிறது வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும். அதே நேரம் முன்கோபமும் அதிகமாக தென்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கோபத்தில் வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது. மேலதிகாரிகள் விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க பாருங்க. தங்களை மீறி வார்த்தைகள் வரும். அப்படிங்கிறதுனால வேலை விஷயத்தில் கவனம் ரொம்ப முக்கியம். கார் வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு மட்டும்தாங்க இருக்கிறது. அதே நேரம் சனி பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் அதீத பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கடன் வாங்கி கார் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். அதனால் வந்து கடன் வாங்கி தான் கார் வாங்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்வது, சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் வந்து உங்களுடைய சுகஸ்தானம் சில கிரகங்களினுடைய அமைப்பால் கெடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனமாக இருக்க பாருங்க. இந்த காலகட்டத்தில் வந்து சில கிரகங்கள் ரொம்பவே உக்கிரமாக இருக்கிறது. அதிலும் பார்க்கும் பொழுது குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் மற்றும் சூரிய பகவான் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே உக்கிரமான நிலையில் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் பெரும்பாலும் அசுப தாக்கம் அதிகமாகவே இருக்கும். அதனால் திட்டமிடல் அப்படிங்கிறது அவசியம். இந்த நேரத்தில் பெரும்பாலும் நல்ல விஷயங்கள் எதுவும்
நடக்காது. அதை நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அப்படியே மீறி நடத்தினாலும் அதில் 1008 பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் ஏற்படும். அதனால் நல்ல விஷயங்களை வந்து ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் வந்து நடத்துறது, செய்யறது, ஆரம்பிக்கிறது போன்ற விஷயங்களில் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 14 வரைக்கும் எதுவுமே பண்ண வேண்டாம். அதற்கு பிறகு அதற்குண்டான முயற்சிகளில் இப்போ ஈடுபடுறது, இல்லை பேச்சு வார்த்தைகளில் பேசுறது போன்ற செயல்களில் ஈடுபடுறது ரொம்பவே நல்லதுங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து சில விஷயங்கள், அதாவது வந்து வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் வந்து உங்களுக்கு தடைப்பட ஆரம்பிக்கும். பண வருவாய், பொருளாதார நிலையில் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றங்கள் ஏற்படும். பொருளாதார சிக்கல்கள் வந்து உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க பாருங்கள். செய்யக்கூடிய செலவினங்களில் அதிக கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது.